பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சனிக்கிழமை 26 ஏப்ரல் 2025 நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா, ஆளுநர் நடத்திய கூட்டத்தில் துணைவேந்தர்கள் புறக்கணிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம மறுபடியும் சொல்கிறோம் என்ன அப்படின்னா, எப்பயுமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிக்கு அரசுக்கு தான் முக்கியத்துவம், நியமனம் செய்யப்பட்டவங்களுக்கு கிடையாது. சரியா? சரி, ரைட், ஓகேங்க. இப்போ நம்ம நியூஸாக பார்க்கலாம். ஸோ மாதம் 200 ரூபாய் கட்டணத்தில் இணைய இணைப்பு சேவை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது 200 ரூபாய் கட்டணத்தில் இணைய சேவை ஒரு மாதத்துக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? கூடுதல் டேட்டா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது கவர்மெண்ட் பஸ்ஸஸ்க்கு ரிசர்வேஷன் பண்ணுறாங்கல்ல, அது இன்னைக்கு இ சேவை மையம் மூலியமாகவும் ரிசர்வேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா? சரி, ரைட், ஓகேங்க. அடுத்து பாருங்க, இதுதான் ரொம்ப ஒரு கொடூரமான நியூஸாகவே பார்க்கப்படுது. என்ன அப்படின்னா, அதாவது 30 வருஷமாக நாங்கள் பயங்கரவாதிகள் குழுக்கு பயிற்சி அளிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானோட அமைச்சரே சொல்லியிருக்காரு. சரிங்களா? இதுதான் ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு செயலாக இருக்குது. அதாவது எங்களுக்காக இல்லை, அமெரிக்கா, பிரிட்டன் இந்த நாடுகளுக்காக தான் நாங்கள் இதை செஞ்சோம். யாருக்காக செஞ்சாலும் என்ன, தப்பு தானே. சரியா? சரி, ரைட், ஓகே. அடுத்து பார்க்கலாம். அந்த 2 ஒப்பந்தத்தை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சிந்து நதி ஒப்பந்தம் 1960, சிம்லா ஒப்பந்தம் 1972. இது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க, மிளகாய் குளிர்பதன கிடங்கு அமைக்க கோரிய வழக்கு முடித்து வைப்புன்னு சொல்லியிருக்காங்க. எங்கே அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டம் வெப்பலோடை அப்படின்ற கிராமத்தில் மிளகாய் பதப்படுத்துறதுக்கு ஒரு கிடங்கு அமைக்க சொல்லி உத்தரவு வந்துருச்சு. அது இன்னும் அமைக்காமல் இருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் அமைச்சிருங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்கு. நம்மளுக்கு கோர்ட் உத்தரவிட்டிருக்கு. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது, மிளகாய் குளிர்பதன கிடங்கு எங்க அமைக்க போறாங்க அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டம் வெப்பலோடை அப்படின்ற கிராமம். சரியா? சரி, ரைட், ஓகேங்க. அடுத்து பார்க்கலாம். வேற எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சில நியூஸஸ் தான் இருக்கு. இது ரொம்ப முக்கியமானதுங்க. ஸ்டெம் திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டெம் அப்படின்னா என்னங்க? STEM அப்படின்னா சயின்ஸு, டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேக்ஸ். இது பேர் தான் என்ன அப்படின்னா ஸ்டெம் திட்டம். சரியா? அதை தான் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டெம் திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாடத்திட்டத்திற்கு வெளியே மாணவர்கள் அனுபவ ரீதியாக வெவ்வேறு அறிவியல் பரிசோதனைகளை செய்து பார்ப்பது. சரியா? அதாவது பாடத்திட்டத்தை தாண்டி வெளியில், சரிங்களா, அதாவது அவுட் ஆஃப் த பாக்ஸ் சிந்திப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வெளியில் போய் அனுபவ ரீதியாக ஏதாச்சும் ஒரு கம்பெனிஸ்க்கோ எதுக்கோ கூட்டு போய் அறிவியல் ரீதியாக அவங்க பரிசோதனை செஞ்சு பார்க்குற வகையில் அமைக்கிறது தான் என்ன அப்படின்னு அதாவது அந்த திட்டம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம் திட்டம். சரியா? அவங்களுக்கு வழிவகை செஞ்சு தர்றது STEM. இது ரொம்ப முக்கியமானது. சயின்ஸு, டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேக்ஸ். அதை தான் தமிழில் கொடுப்பாங்க. அதாவது அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், ஆய்வு. இந்த மாதிரி எக்ஸ்பான்ஷன் வர்றதெல்லாம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா கொஞ்சம் இங்கிலீஷ்லையும் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. 2 மாவட்டங்களை கொண்டு வர்றோன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 2 மாவட்டங்கள் கீழே எதுவுமே அறிவிக்கலை. நாளைக்கு அறிவிச்சாங்கன்னா நம்ம கண்டிப்பாக பார்த்துருவோம். கூடுதலாக இருக்க டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினம். சரியா? நாகப்பட்டினத்தில் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் பின்தங்கி இருக்க மாவட்டங்களுக்கு, சரியா, தகவல் தொழில்நுட்பத்தில் பின்தங்கி இருக்க மாவட்டங்களுக்கு அதாவது டைடல் பூங்கா, ஐடி பூங்காக்கள்லாம் தொடங்க போகிறோம். அந்த வகையில் நாகப்பட்டினத்தில் மினி டைடல் பூங்கா உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அதாவது 6 to 8ஆம் வகுப்பு வரை, அதாவது திறன் முனைப்பு இயக்கம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திறன் முனைப்பு இயக்கம் அப்படின்னா என்னன்னா, 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் 13 லட்சம் மாணவர்களுக்கு தமிழ், ஆங்கிலம், கணித திறன்களை மேம்படுத்துவது. அதுதான் மெயின். சரியா? திறன் முனைப்பு அப்படின்னா எதுனா லாங்குவேஜஸ், அதாவது ஃபஸ்ட்டு தமிழ், இங்கிலீஷு, கணிதம், இந்த 3 திறனையும் மேம்படுத்துறது தான் என்ன அப்படின்னா திறன் முனைப்பு இயக்கம். இதுக்கு ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்க, பட்டுக்கோட்டை வட்டம் ராஜாமடம் அப்படின்ற இடத்துல கடல்சார் உணவுப் பொருட்கள் பதப்படுத்துதல் மற்றும் ஏற்றுமதி பூங்கா அமைக்க போகிறாங்க. ரொம்ப முக்கியமானது. கடல்சார் பொருட்கள் பதப்படுத்துதல் மற்றும் ஏற்றுமதி பூங்கா எங்கன்னா பட்டுக்கோட்டை வட்டம் ராஜாமடம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க கடல் பொருட்களை, ஞாபகம். அது போக ஒரு சில மாவட்டங்கள் ஆடை தயாரிக்கும் தொழில் மையமாக உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதில் எது வருது அப்படின்னா, திருவாரூர், நாகப்பட்டினம், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, இந்த மாவட்டம்லாம் வருது. எப்பயுமே ஆடை தயாரிக்கும் பூங்கானா நம்ம மேற்கு சைடு தான் யோசிப்போம், திருப்பூர், கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு. புதுசாக இந்த டிஸ்ட்ரிக்டை நாங்கள் மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பாஸ் பண்ணிட்டு கூட எழுதி வச்சுக்கோங்க. கூற்று காரணத்தில் கேட்கலாம். சரியா? சரி, ரைட், ஓகே. அடுத்து
திறன் முனைப்பு இயக்கம் எல்லாம் பார்த்தாச்சுங்க. அடுத்த பேஜை பார்க்கலாம். வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸில் வந்துங்க, அதாவது இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது கட்ட நிலவை, பாகிஸ்தான் கலைப்பிள்ளை, அதெல்லாம் தேவையில்லை. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சுல்தான் அஸ்லன் ஷா கோப்பை இது வந்து எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னா ஹாக்கி விளையாட்டு. சரியா, மறந்துடக்கூடாது. சுல்தான் அஸ்லான் ஷா கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடைய கோப்பை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஹாக்கி. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த தலைவர்கள் இறந்தவங்க சார்ந்து ஒரு சில நியூஸ் வந்து கேட்பாங்கங்க. சரிங்களா, அதில் இஸ்ரோவோட முன்னாள் தலைவர் கே கஸ்தூரி ரங்கன் அப்படின்றவர் மறைஞ்சிருக்காரு. சரியா, சரி, இவர் வந்து யார் அப்படின்னா இந்திய விண்வெளித்துறை ஆய்வு நிறுவனத்தின் முன்னாள் தலைவர். அதாவது எத்தனை வருஷம் இருந்திருக்காரு அப்படின்னா 1994 2003 வரையும் கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் வந்து இஸ்ரோவோட தலைவராக இவர் பதவி வகிச்சிருக்காரு. தமிழ்நாட்டை சேர்ந்தவர், ஆனால் கேரளாவில் ஏறியிருந்தவர் யார் அப்படின்னா கே கஸ்தூரி ரங்கன். சரி, அப்போ கேட்கலாம் கஸ்தூரி ரங்கன் அப்படின்றவர் எதனுடன் தொடர்புடையவர் அப்படின்னா இஸ்ரோவோட முன்னாள் தலைவர். சரியா, சரி, ரைட், ஓகேங்க. இன்னைக்கு முக்கியமான நியூஸஸ் அப்படின்னு பார்த்தா இவ்வளோ தான். சரியா, நிறையா நியூஸஸ் இல்லை. அதாவது ஒரு சில நேரம் நம்மளுக்கு நியூஸஸ் வந்து கம்மியாக தான் வரும். சென்னையை வீழ்த்தியது ஹைதராபாத், மறுபடியும் 9 போட்டியில் 2 தான் ஜெயிச்சிருக்காங்க. என்ன பண்ணுறது, சரி பார்ப்போம். ஓகேங்க, வேறு நியூஸ் அவ்வளோதான். இந்தது முக்கியமானது. வேறு எல்லாத்துக்கும் தெரியும், ஜூலை 12 குரூப் 4 தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 3935 பணியிடங்கள்னு சொல்லியிருக்காங்க. இது இன்க்ரீஸ் ஆகுங்க. இதை நினச்சி யாரும் நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். கட்டாயம் இது இன்க்ரீஸ் ஆகும். குறைஞ்சபட்சம் ஒரு 6000 7000 போஸ்டிங் கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். சரியா, அதனால் டக்குன்னு நம்ம மனசுடைஞ்சு போய் என்னப்பா இது அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. நம்மளுக்கு தேவை ஒரு போஸ்டிங் தான். சரி, அதனால் நல்லபடியாக படிங்க, உறுதியாக சக்ஸஸ் பண்ணிடலாம். நன்றி.